பெண்கள் கழுத்தில் கட்டுவது. பெண்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் பெண்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் திருமணம். திருமணம் திருமணம் என்றால் என்ன? ஒன்று சேர்வது என்றால் என்ன? லோட் ஆக்குவது என்றால் என்ன? என்று வெளிவந்து வீழ்வது என்றால் என்ன? சேவிங் செய்வது என்றால் என்ன? கூத்தாடுற மாதிரியா? ஏன்பா ஏன் உதவ வாங்க மாட்டியா? ஏன் நானும் வாங்கலையா? கஷ்டப்படலையா? கஷ்டம் வேணாமா? கம்பெனி வாங்க 5 லட்சம் கட்டிட்டு கிளம்பிடுவா. 5 லட்சம் ரூபா கேளுமா? இவனை ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு கூட்டம் சேர்த்ததே நான் தான். ஏய் என்ன கேட்ட பெடிக்கிறானுங்க? பணத்தை யார் வச்சு கொடுத்தனா கேட்ட? பணத்தை நான் உங்க மேல வச்சுதான் கொடுத்தேன். ஆமா ஆமா உங்க மேல வச்சுதான் கொடுத்தேன். எங்க அம்மால வச்சுக்கிட்டு ஆமா போய் எங்க அம்மா சிவகாமி மயிறு புடுவு போ. போய் போய் நாய் வாங்கிட்டேனா? யார நாயா? லூஸ் ஆயிட்டாடா. லூஸ் என்றால் மென்டல். மென்டல் மென்டல் என்றால் என்ன? மென்டல் என்றால் பைத்தியம். பைத்தியம் என்றால் என்ன? பைத்தியம் தெரியா? தெரியல. ஐயோ நான் இதுக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? பதில் சொல்லுவேன் என்றால் என்ன? பதில் சொல்லுவேன் என்றால் என்ன? யாருக்கு பதில் சொல்றது? கேட்பது என்றால் என்ன? கன்ஃபார்ம்டா அவனே. ஏய் இந்த கீழ்பாக்கத்துல தான் தப்பி சொல்லிட்டுறாடா. கீழ்பாக்கம் என்றால் என்ன? ஐயோ கீழ்பாக்கனா மென்டல் ஆஸ்பத்திரிடா. மென்டல். மென்டல் ஆஸ்பத்திரி என்றால் என்ன? ஏய் நான் செத்துட்டேன். ஆமா நான் செத்துட்டேன் என்றால் என்ன? நீ வெளியிலே நான் சாவுது நீ வேலைய உங்களுக்கு தான் நமது வரைக்கிலே சேர்ந்த ஐயா மதிப்புக்குரிய ஐயனார் அண்ணன் திருவாளர் நமது ஐயனார் அந்த அன்புள்ளங்கள் இங்கே நம்முடைய ரோஜா நாடகத்தில் காமெடிப்பில் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டு ரூபாய் 50 ரூபாயும் மற்றும் எங்களுடைய ரோஜா நாடகத்தில் வெடிசிரிப்பு வேந்தன் தம்பி பூவரசன் அவர்களை பாராட்டி ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார்கள்.
அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா செஞ்சாங்களா? நான் ஐயோ ஐயோ ஐயோயோ என்றால் என்ன? ஐயோயோ என்றால் ஐயோயோ என்றால் ஐயோயோ எங்க அம்மா என்ன பெத்தி எடுக்காத இந்த பாய் என்ன வந்து மாட்டிட மாட்டான் பாய். ஆமா அம்மா என்றால் என்ன? கீந்திச்சி கிருஷ்ணகிரி காந்திச்சி காஞ்சிபுரம் போ. அம்மா என்றால் என்ன? அம்மானா யாருன்னு தெரியாதா? 10 மாதம் சுமந்து பெத்தெடுக்கும் தாய். தாய் தாய். ஆமா தாய். தாய் என்றால் என்ன? தாய் இல்லை என்றால் ஒரு மகன் கிடையாது. தாய் இல்லை என்றால் மகன் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு உயிரினம் கிடையாது. ஆமா 10 மாதம் நம்ம சுமந்து பெத்தெடுக்கிறது தான் தாய். தாய். ஆமா அப்படி என்றால் உடைய தாயா? என்னுடைய தாயே கமலா. உடைய தாயின் பேர் கமலா. கமலா. உடைய தாயின் பேர் என்ன? சிவகாமி. உடைய தாயின் பேர் சிவகாமி. மணிகாசு. அம்மா பேர் என்ன? மகேஸ்வரி. மகேஸ்வரியா. அவருடைய தாய் பேர் மகேஸ்வரி. அப்படி சொல்லாதியா? மகேஸ்வரி. அந்த மாதிரிலே சொல்றோம். அம்மா பேர் எனக்கே தெரியலடா. இந்த லிஸ்ட் பழுத்துறாரு. போவாதாக்கு வந்துரு. அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் தானே எல்லம்மா. எல்லம்மா. எல்லாருக்கும் அம்மா. எங்க அம்மா பேர் ஞாபகம் வந்துச்சு. வேணா நீ அடுத்த வாரம் சொல்லு. நீ அடுத்த வாரம் சொல்லு வேணா. அம்மா எங்க அம்மா பேர் ஞாபகம் வந்துச்சுடா. எங்க அம்மா உங்க அம்மா பேர். எங்க அம்மா பேர் சிவகாமி இல்ல? ஆமா. எங்க அம்மா பேர் காசி அம்மா. காசி அம்மா. அப்படி என்றால் அனைவருக்கும் தாய் இருக்கின்றார். ஆமா. என்னை பெற்றெடுத்த தாய் யார்? தாயின் பெயர் நான் எப்படி பிறந்தேன்? யாரால் படைக்கப்பட்டேன்? என்னோட தாய் யார்? நான் யாரு கேக்குறேன்? என்னோட தாய் யார்? யாரை கேக்குறேன்? அம்மா யார் எங்க என்ன தொம்மா அப்படி என்றால் என் தாயை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். உடல் வாருங்கள்.